ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ட்ராவல் விளாகில் உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லியில் இருக்கோம். ஆக்சுவலாக நான் ஒரு 3 நாள் ட்ரிப்பு போட்டு தான் அந்த டெல்லிக்கு ட்ராவல் பிளான் பண்ணி வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி காலையில் தான் நான் இங்கே வந்தேன். டெல்லிக்கு வந்து ஒரு ரூம் எடுத்து நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ நான் வெளியே கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் போகிற இடம் என்னென்னு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இடங்கள் எல்லாம் இன்றைக்கி போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் டெல்லியில். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார், இடையில கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் என் சேனல் நான் போட்டிருந்தாலுமே ஒரு vlog-ஆக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலோட மோட்டிவாகவே நான் ஃபஸ்ட்டு நினச்சேன். ஏன்னா இந்தியாவில் வந்து பலதரப்பட்ட இடங்களுக்கு போய் அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறவங்களுக்காக தான் நான் அந்த சேனல் ஆரம்பித்தேன். பட் என்ன இருந்தாலும் நான் போடுற கொஞ்சம் நெஞ்ச வீடியோக்களுக்கும் எனக்கு கொஞ்சமாக தான் வியூஸ் வருது. அதை வியூஸை கொஞ்சம் அதிகப்படுத்தினீங்கன்னா நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டுக்குள்ளேயே நினச்சி என் சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பார்க்குற எல்லாருமே. அதுக்கப்புறம் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் ஹுமாயூன்ஸ் டாம்ப் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக ஹுமாயூன் அப்படின்னு ஒரு முகலாய அரசர் இருந்தார். அவருக்கான ஒரு கல்லறை தான் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் போய்ட்டு vlog-ஆ கண்டினியூ பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹுமாயூன்ஸ் டாம்போட ஒரு சர்க்கிளில் இருக்கோம். இங்கேருந்து தான் நம்ம ஹுமாயூன்ஸ் டாம்ப் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி நம்ம இப்போ ஹுமாயூன்ஸ் டாம்புக்கு வந்துவிட்டோம். ஹுமாயூன்ஸ் டாம்போட அவுட் சைடில் இருக்கும். ஆக்சுவலி அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் கவுண்டர் உங்களுக்கு தெரியுதா? அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அங்கே போய் ஆக்சுவலாக என்ட்ரி டிக்கெட் எடுக்கணும். எனக்கு என்ட்ரி டிக்கெட் எவ்வளோன்னு தெரியல, கம்மியாக தான் இருக்கும், 20 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இவங்க பேக்கை உள்ளே எடுத்துகிட்டு போக அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபர்தர் அப்டேட் பண்ணுறேன் உள்ளே போயிட்டு. அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் பசிக்குது, அதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு ஹுமாயூன் டாம்புக்குள்ளே வந்துவிட்டோம். ஆக்சுவலி இந்த இடத்தோட ஹிஸ்ட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆக்சுவலாக தாஜ்மஹால் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி தாஜ்மஹால் வந்து ஒரு ஷாஜகான் வந்து மும்தாஜுக்காக கட்டியிருப்பாங்க. இது ஹுமாயூன் அப்படிங்கிற ஒருத்தருக்காக அவங்களோட ஒய்ஃப் வந்து இந்த இடத்த வந்து கட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட ரெஃபரன்ஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தாஜ்மஹால் மாதிரியே தான் இருக்குது. இது வந்து 1500 காலகட்டங்களில் கட்டியிருக்காங்க. தாஜ்மஹால் எப்போ கட்டினாங்க? அதுக்கு முன்னாடி கட்டினாங்களா பின்னாடி கட்டினாங்களான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு ஊரில் பார்த்து சொல்கிறேன். ஆக்சுவலி அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு ஒரு ஜூஸை போட்டு தான் உள்ளே வந்தேன். பேக் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே வெளியே வந்து கிளாக் ரூம் வச்சுருக்காங்க, அங்கே வச்சுட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் ஒரு தண்ணி பாட்டில் மட்டும் எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டக்குன்னு இந்த இடத்த முடிச்சுட்டு நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நான் வந்து உள்ளே போகிறேன். உள்ளே எப்படி இருக்குங்கிறத வந்து உள்ளே போய் பார்ப்போம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்ட்ரி ஐ திங்க் ஸோ. இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லா பசுமையாக இருக்குது, நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முகலாய காலத்து கட்டடங்கள் தான் இது எல்லாமே. நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா டூரிஸ்ட் கைடு, ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வராங்க. அப்புறம் டூரிஸ்ட் கைடெல்லாம் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யாராவது டூரிஸ்ட் கைடு வேணுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இந்த தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இதை கேரி பண்ணுறது எனக்கு பெரிய டாஸ்க்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை பிடிச்சிட்டு நான் ஒரு கையில் மைக்கை பிடிச்சிட்டு ஒரு கையில் ஃபோனை பிடிச்சிட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த தண்ணி பாட்டில் வீசலாமான்னு பார்க்குறேன். அப்போ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இதுதான் அந்த ஹுமாயூன் டாம்போட என்ட்ரி. ஆக்சுவலி என்ட்ரி முன்னாடியே இருக்குது. அதாவது மெயினான அந்த கல்லறை, ஆக்சுவலி இந்த டாம்ப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்லறை தான். ஹுமாயூன் அப்படிங்கிறத கட்டணுங்கிறது ஹுமாயூன் அப்படின்னு ஒருத்தருக்காக கட்டப்பட்ட கல்லறை தான் இது. அந்த கல்லறையோட என்ட்ரிக்கு நம்ம வந்துட்டோம். ஓகேங்க, கொஞ்சம் புக்ஸ்லாம் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம ராஜராஜ சோழன் கட்டின தஞ்சை பெரிய கோயிலும் அங்கே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு தாஜ்மஹாலோட ரெஃபரன்ஸும் தான் இருக்குது அந்த என்ட்ரி. பட் அது கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கும், அது பிரம்மாண்டத்துலேயும் பிரம்மாண்டம். இது அதோட மினி வெர்ஷன். அது ஒயிட் கலர் இருக்கும், இது வந்து செங்கற்கள், சிவப்பு கலரான கல்லை வச்சு கட்டியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்ச காலமாக எனக்கு ஒரு விஷயம் தோணிகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியா ஃபுல்லு பார்த்திங்கன்னா முகலாயர்களோட கட்டடங்கள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதாவது நம்ம
இந்து மன்னர்கள் அப்படின்னு சொல்கிறத விட நம்ம சொந்த நாட்டு மன்னர்களோட கட்டடங்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இது காரணம் என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு முகலாயர்கள் இங்கே வரும்போது அவங்க நம்மளோட கட்டடங்கள், அரண்மனை இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அடித்து உரைச்சிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் உண்மை நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் என்னென்ன போனீங்கனாலும் அதிகமாக அந்த முகலாயர்களோட கட்டடக்கலை ரொம்ப அதிகமாக தெரியுது. பட் இதுக்கு அர்த்தம் இது இல்லை, நம்மளோட மன்னர்களுக்கு இல்லை நம்மளோட ஆளுகளுக்கு இந்த கட்டடக்கலையில் பெருசாக இது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹுமாயூன் ஸ்டாம்புக்கு வந்துட்டோம். ஆக்சுவலி டெல்லியில் சரியான வெயில் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் நான் தொப்பி போட்டிருக்கேன். தொப்பியோட பார்த்து நான் அடையாளம் தெரியலன்னு யாரும் நினச்சிடாதீங்க. வெயில்னால தான் ஃப்ரெண்ட்ஸ் தொப்பி போட்டிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் ஹைட்டான இடத்துல இது வந்து கட்டியிருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ் வந்து நாங்கள் கீழே இருந்து காமிச்சோன்னா இங்கே மேலே ஏறி வர மாதிரி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டயர்டாக இருக்குது. பட் இதில் கலராக எங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளே எப்படி போகிறதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு வ்ளாகை கண்டினியூ பண்ணுறேன். சுற்றிக்கிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே எப்படி போனாங்கன்னே தெரில. ரொம்ப சுத்தலில் வர்றாங்க. இங்கே இருக்குது, ஏன்னா உள்ளே நிறைய பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இதுதான் உள்ள. பட் இது உள்ளே எப்படி போகிறதுன்னு தான் எனக்கு தெரில. நான் ஃபுல் ரவுண்டாகவே அடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது இன்னும் ஒரு இடம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு தெரியுதா, கிணறு மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே விழுந்தான் ரிஸ்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். மைக்கெல்லாம் இது எடுக்க முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக உள்ளே போகிற இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். ஆக்சுவலி கிழக்கு பார்த்து கட்டியிருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊரில் எனக்கு தெரிஞ்சு கோயில்களெல்லாம் கிழக்க பார்த்து இல்லை வடக்கு பார்த்து கட்டுவாங்களா, பெருசாக நாலேஜ் இல்லை. அதே மாதிரி இவங்களும் வந்து சூரியன் இந்த பக்கம் இருக்குது, இவங்க இந்த பக்கம் கட்டியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க உள்ளே போவோம். ஓகே, உள்ளே வந்தாச்சு. இது அவங்களோட கலரே எங்கே இருக்குன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இந்த பக்கம் தான் போகிறாங்க, நம்மளும் இந்த பக்கமே போவோம். வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒன்றா போவோம், முயற்சி திருவினையாக்கும். இங்கே கல்லறை எங்கே இருக்குன்னு தெரியல. இங்கே 2 விஷயம் இருக்குது. இது கல்லறையா என்னன்னு தெரியல. 2 கல்லறையா ஃப்ரெண்ட்ஸுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. கல்லறைன்னா பயமாக தானே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இதுதான் கல்லறை போல. கல்லறை அளவுக்கு மெயின்டைன் பண்ணல போல ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் அழுக்காக தான் இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள், நான் ஒரு விஷயத்தை காமிக்கிறேன். எப்படி நம்ம பசங்க ஃபுல்லாக காதல் கல்வெட்டுகளாக பதிச்சிருக்கானுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சந்தோஷமாக இருந்தால் சரி. பாருங்க, ஒரு இடம் உள்ள ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி நம்ம பார்த்தது டாம்ப் இல்லை, அந்த கல்லறை வந்து இதுதான் அவரோட கல்லறைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் பாருங்கள் சென்ட்ரல் இருக்குது, இது பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இதுதான் அவங்களோட கல்லறையாக இருக்கும். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டெய் வர போகுது, நைட்டு பத்திரமா இருங்க. ஹுமாயூன் இப்போ இங்கே ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் இங்கே சைடில் 2-3 கலரே எக்ஸ்ட்ரா இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு 3 கல்லறை இருக்குது. பட் இந்த கல்லறைகள்லாம் எதுக்குன்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். யாரோட கல்லறை அந்த மாதிரி ஏதோ டீட்டெயில் சைடில் வச்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் அது மாதிரி இங்கே எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ தான் அங்கே ஒரு செக்யூரிட்டி இங்கே பின்னால் போயிட்டு வந்தார், அவர்கிட்ட கேட்டேன். ஆக்சுவலி அவர் என்ன சொன்னார்னா, அதுதான் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அவ்வளோதாம்மா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கட்டுறதே கட்டுறாங்க, எல்லாத்தையும் வந்து உள்ளே அடக்கி விட்டுறலான்னு பண்ணி விட்டாங்க போல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்த இடத்துக்கு, ஐயோ ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்த இடத்துக்கே வந்துட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பெருசாக எதுவும் இல்லை. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹுமாயூன் சொல்லிட்டோம். ஹுமாயூன் கல்லறை, கல்லறை மனிதன், ஹுமாயூன் கல்லறை, ஏதாவது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இந்த கல்லறைகள் எல்லாம் உடைச்சி அதுக்குள்ளே இருக்க பாடியை எடுத்து எம்ஆர்ஐ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி அந்த அவங்களோட பண்ணலாம்ல, ஒன்றும் பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கல்லறையிலேருந்து வெளியே வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அங்கேருந்து வெளியே வந்துட்டோம். அங்கே ஏதோ ஒரு பில்டிங் இருக்குது, நம்ம அதையும் போய் என்னென்னு பார்த்துட்டு
அப்படி இங்கேருந்து கிளம்புவோம். ஏன்னா நமக்கு இன்னும் நிறைய இடம் கவர் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா ஆக்சுவலி நான் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த லோட்டஸ் டெம்பிள் ChatGPT தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தேன். இங்கே ஏதோ பக்கத்தில் ஒரு மியூசியம் கூட இருக்குது. பட் மியூசியம் போகிறதுக்கு வேணா போகலாம். நான் வந்து உள்ளே வந்து வீடியோ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். தெரியல ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். இது ஆக்சுவலாக நான் அந்த குத்துப் மினார்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க தெரியுமா, அது வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான இடம். அந்த இடத்த தான் இன்றைக்கி ஃபுல்லாக நான் கவர் பண்ணணும்னு நினச்சேன். பட் நான் ChatGPTயில் கேட்டதுக்கு ஆக்சுவலி நான் இங்கே ஹஸ்ரத் நிசாமுதீன் ஸ்டேஷனில் தான் வந்து இறங்கினேன். நீங்கள் ஹஸ்ரத் நிசாமுதீன் ஸ்டேஷன் வந்தீங்கன்னா உங்களுக்கு 2 கிலோமீட்டர் தான் இந்த இது ஹுமாயூன் டம்ப் இருக்குது. சரி, அப்படியே போகிற வழியில் இதை கவர் பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிறக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்தேன். அப்புறம் இந்தியா கேட் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. இந்தியா கேட்டு, அப்புறம் அந்த ஏதோ இந்த குடியரசுத் தலைவர் மாளிகையா, குடியரசுத் தலைவர் மாளிகை, அது ஒரு வகையான போலீஸ் குரூப் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கும் இங்கே தான் இருக்காமா. அல்ல, நான் ஆக்சுவலாக ஆல்ரெடி நாங்கள் வந்திருக்கேன். உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். நான் வந்து இந்தியா கேட்டெல்லாம் ஆல்ரெடி போயிருக்கேன். அதை நான் உங்களுக்கு vlog-ஆ தான் காமிக்கல. பட் இந்த டைம் vlog-ஆக காமிப்பேன். ஆக்சுவலாக இந்தியா கேட் நீங்கள் நைட் டைமில் போகிறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். அங்கே லைட்டிங் எஃபெக்ட் ரொம்ப செம்மையாக இருக்கும். பகல் டைம் நான் போனதில்லை. அதுக்கப்புறம் குத்துப் மினார் கொஞ்சம் ஈவினிங் டைமில் போகும்போது தான் லைட்டிங் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து லோட்டஸ் டெம்பிள், அதுக்கப்புறம் எங்கே போகிறோம், இந்தியா கேட் போவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு பில்டிங் காமிச்சேன்ல, அதுக்குள்ளே இன்னும் 2 கல்லறைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கல்லறை கட்டியிருக்காங்களே தவிர நான் இந்திய அரசாங்கத்துக்கு நான் தெரிவிக்கிற ஒரு கோரிக்கை என்னென்னா, அப்புறம் வாங்கிட்டு உள்ளே வர்றீங்க, கல்லறையாக இருக்குது, அதை மெயின்டைன் பண்ணிங்க, பண்ணாமல் போங்க. நேரம் புறாலாக இருந்து ஆகி போயிட்டுருக்கு. அதெல்லாம் பற்றி எனக்கு கவலை இல்லை. பிரச்சனை என்னென்னா, நீங்கள் இங்கே ஒரு போர்டு வச்சு இது யாரோடது, எதுக்காக இங்கே இருக்குது, இதோட ஹிஸ்ட்ரின்னு ஒரு சின்ன ஒரு நேம் பிளேட் மாதிரி வச்சிங்கன்னா வர டூரிஸ்ட்டுக்கு கொஞ்சம் உதவிகரமாக இருக்கும். அதை தான் இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, கொஞ்சம் டல்லாக இருக்கா வீடியோ? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே வாங்க. ஓகே, இங்கே ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எதுவுமே ஹுமாயூன் டெம்பிள்லேருந்து வெளியே போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நேரம்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே வரோம், அந்த கலரை சுற்றி போட்டு அப்படியே வெளியே கிளம்ப வேண்டியதான். ஃபோட்டோ எடுக்கணும்னு எடுக்கலாம். பட் ஐ எம் சோலோ ரைடர், அதனால் ஃபோட்டோலாம் எடுக்க முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து நம்ம வெளியே போயிடுவோம்.